குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 7, 2026 சனிக்கிழமை என்ன கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்காக சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம். 2026 செப்டம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வர இருக்குது. இதுக்காக நமது பயிற்சி மையத்தில் சிறை அப்படின்ற டெஸ்ட் பேஜ் தொடங்கியிருக்கோம். விருப்பம் உள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் எடுத்து இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். அதாவது கிராமப்புற வளர்ச்சிக்கு உன்னதமான திட்டம் உருவாக்கப்படும். அதற்கு உத்தமர் காந்தி மாதிரி கிராமங்கள் திட்டம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பெயரிடப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் அறிவிச்சிருக்காரு. அதாவது தொலைநோக்கு திட்டங்கள் அறிவிச்சிருக்காரு. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புற வளர்ச்சிக்கான திட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா உத்தமர் காந்தி கிராம மாதிரி கிராமங்கள் திட்டம் அப்படின்றது. ஓகேங்களா? ஜஸ்ட் ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. அடுத்தது குடிமை பணி தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா தமிழக இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா சாதனை பண்ணியிருக்காங்க. IAS IPS உள்ளிட்ட குடிமை பணிகளுக்கான இறுதி தேர்வு முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வெளியிட்டிருக்காங்க. இதில் மதுரை மாவட்டம் வாட்டிப்பட்டியைச் சேர்ந்த எம் ராஜேஸ்வரி அகில இந்திய அளவில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரேங்க், அதாவது ஆல் ஓவர் இந்தியாவில் செகண்ட் ரேங்க் எடுத்திருக்கிறாங்க. இவர் உட்பட தமிழகத்தைச் சேர்ந்த 56 பேர் வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஓகேங்களா? இவங்க ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1 ஆஃபீஸர் TNPSCயில் குரூப் 1 ஆஃபீஸராக இருந்திருக்காங்க. அதில் இருந்துகிட்டே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பருவகால மாற்றத்தின் காரணமாக குழந்தைகளிடையே பொண்ணுக்கு வீங்கி, அதாவது மம்ஸ் வைரஸ் பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்க தொடங்கியிருக்கு. இந்த மம்ஸ் எனப்படும் வைரஸ் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா பரவும் பொண்ணுக்கு வீங்கி நோயானது காதுகள் தாடை இடையே உள்ள பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கத்தை ஏற்படுத்தும். ஓகேங்களா? உமிழ்நீர் சுரப்பிகளில் அத்தகைய வீக்கம் உருவாகிறனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான வலி மற்றும் காய்ச்சல் ஏற்படக்கூடும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா தலைவலி, பசியின்மை, கண்ணங்கள் வீங்குதல், சோறு உள்ளிட்ட அறிகுறிகள் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படும். ஓகேங்களா? பொண்ணுக்கு வீங்கி பாதித்தவர்கள் இருமல், தும்மல், சளி, உமிழ்நீர் திவலை மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோயானது பரவும். 14 நாட்களுக்குள்ள அந்த பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா உடலில் தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருந்து எதுவும் எடுக்க தேவையில்ல. தங்களை தனிமைப்படுத்தி கொண்டாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோயானது பரவாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய வினா தான்ப்பா. நல்லா டீட்டெயிலாக சொல்லிட்டுருக்காங்க. ஓகேங்களா? அந்த பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்கிற வினாவாக இருந்தாலும் டெய்லி நியூஸ் பேப்பரில் அதை நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு மறக்காது, ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் நம்ம அதையும் சேர்த்து கொடுத்துட்றோம். அடுத்தது நம்ம நேற்றே பார்த்துட்டோம். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய 55வது தலைமை நீதிபதியாக, அதாவது கஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி அவர் வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்றிருக்கிறாரு. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த MM ஸ்ரீவாஸ்தவா வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை பணி ஓய்வு பெற்றார். இதனை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேரள மாநில உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர் சென்னையுடைய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்றிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்தது தமிழ்நாடு தகவல் ஆணையத்துக்கு 2 ஆணையர்கள் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டாங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005, மத்திய சட்டம் 22/2005 பிரிவு 15 கீழ் துணை பிரிவு 3ஆல் வழங்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தி ஆளுநர் RN ரவி, ஓய்வு பெற்ற IAS அதிகாரி அதுல்யா மிஸ்ரா மற்றும் ஓய்வு பெற்ற IPS அதிகாரியான அபய்குமார் சிங் ஆகியோர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தகவல் ஆணையத்தினுடைய மாநில தகவல் ஆணையராக வந்து பார்த்திங்கன்னா நியமித்திருக்கிறார். ஓகேங்களா? 2 பேரோட பேரும் ரொம்ப முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க. அது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. PCSL கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்தது தொழில்நுட்ப பிரச்சனை ஏற்பட்ட ஈரான் போர்க்கப்பல் ஐரிஸ் லாவன் வந்து பார்த்திங்கன்னா கொச்சியில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டிருக்கு. அவசரகால அனுமதி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா? தற்போது கொச்சி நங்கூரமிடப்பட்டுள்ள அந்த கப்பல் வந்து பார்த்திங்கன்னா 183 வீரர்களும் அங்குள்ள கடற்படை தளங்களில் வந்து பார்த்திங்கன்னா தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐரிஸ் லாவன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஈரான் நாட்டு கப்பல். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆப்ஷன் ஒமிட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். சரிங்களா? அடுத்து நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1 பாஸ் பண்ணி டெப்டி கலெக்டராக இருந்திருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா UPSC வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது அதாவது விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலனி காட்சி வாயிலாக வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி வந்து பார்த்திங்கன்னா உரையாற்றிருக்காரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா உலக அளவில் 2வது பெரிய மீன் உற்பத்தி நாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாட்டின் குளங்கள், நீர்நிலைகள் தற்போது சுமார் 4.5 லட்சம் டன் மீன் உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா நடைபெறதாக சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வேளாண்மையில் தொழில்நுட்பத்தை கொண்டு வரதில் அரசு அதிகம் கவனம் செலுத்துகிறதுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் லட்சாதிபதி சகோதரிகள் திட்டம், இந்த திட்டத்தோட நோக்கம் என்னென்னா பெண்களை வந்து பார்த்திங்கன்னா தொழில் முனைவோர்களாக மாற்றுறதா வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தோட நோக்கம். 2009ஆம் ஆண்டுக்குள் மேலும் 3 கோடி பெண்களை வந்து பார்த்திங்கன்னா தொழில் முனைவோராக மாற்ற வந்து பார்த்திங்கன்னா இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது கர்நாடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க. கர்நாடகத்தில் 17 முறை நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து முதல்வர் சித்தராமையா வந்து பார்த்திங்கன்னா புதிய சாதனை படைச்சிருக்காரு. 1983ஆம் ஆண்டிலிருந்து கர்நாடக அரசியல் ஈடுபட்டு வரும் சித்தராமையா வந்து கர்நாடகத்தில் அதிக நாள் முதல்வராக இருந்தவரான
டி தேவராஜ் அர்ஷினுடைய சாதனை முறியடிச்சு இவர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னிலைக்கு வந்திருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 17 முறை நிதிநிலை அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா தாக்கல் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா 16 வயதுக்குட்பட்ட சிறார்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்க மசோதாவும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது, இந்தியாவில் இந்த மாத இறுதியுடன் வந்து பார்த்தீங்கன்னா மாவோயிஸ்ட் தீவிரவாதம் முற்றிலும் ஒழியும் நிலை வந்து பார்த்தீங்கன்னா உருவாகி இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. இல்லை ஒடிசா மாநிலம் கட்கில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய தொழிலக பாதுகாப்பு படைன்னு சொல்லுவாங்க, CISF உடைய 57வது நிறுவன தினம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க. இந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்குது. சரிங்களா, முக்கியமானது பார்த்து வச்சுக்கோங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா 2026 மார்ச் 31க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நக்சல் தீவிரவாதத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒழிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதுவும் முக்கியமானது தான். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா T20 இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி ஒரு அப்டேட்டு. T20 உலகக்கோப்பை போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா நியூசிலாந்து மோதும் இறுதி ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா அகமதாபாத்தில் உள்ள உலகின் மிகப்பெரிய ஸ்டேடியம், அதாவது நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியம், அதாவது கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் அமரக்கூடிய ஸ்டேடியம், அந்த ஸ்டேடியமில் நடக்கிறது. ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியமானது. அதாவது போட்டி யாருக்குன்றது முக்கியம் இல்லை, உலகின் மிகப்பெரிய மைதானம் நரேந்திர மோடி கிரிக்கெட் மைதானம், 1 லட்சம் பேர் அமரும் வசதி, இது ரொம்ப முக்கியமானது. அகமதாபாத்தில் இருக்குது, அது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா. அடுத்தது, செக் குடியரசில் நடைபெற்ற பிராக் இன்டர்நேஷனல் செஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பிரிவில் இந்தியாவுடைய அரவிந்த் சிதம்பரம் வந்து 2ஆம் இடம் பிடிச்சிருக்காரு. கடைசி சுற்று முடிவில் உஸ்பெகிஸ்தானுடைய நோடின்பெர்க் அப்துத்தரோ வந்து பார்த்திங்கன்னா 6 புள்ளிகளுடன் வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. ஈரானின் பர்காம் மக்சூத், அரவிந்த் சிதம்பரம், நெதர்லாந்தினுடைய ஜோர்டன் வான்பெரிஸ் ஆகியோர் வந்து தலா 5 புள்ளிகளுடன் 2ஆம் இடத்தை வந்து பார்த்திங்கன்னா பகிர்ந்துருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது, முதலாம் ஆண்டு கேலோ இந்தியா பழங்குடியின விளையாட்டுப் போட்டி, பழங்குடி விளையாட்டுப் போட்டி வந்து பார்த்திங்கன்னா ராய்ப்பூர், ஜக்தல்பூர், சர்குஜா ஆகிய நகரங்களில் மார்ச் 28 முதல் ஏப்ரல் 6 வரைக்கும் நடக்குது. இதுக்கு முன்னாடி கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் தான் நடக்கும். இப்போ முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா கேலோ இந்தியா பழங்குடியின விளையாட்டுப் போட்டிகள்னு ஒன்று நடத்துகிறாங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்ட பஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்ட பஸ்ஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அடுத்த நம்ம டெஸ்ட் பேஜில் இணையணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஷெடியூல் படித்து பாருங்கள். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.